ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. இன்னைக்கு சௌந்தர்யலகரில் 55வது ஸ்லோகம் பார்க்க போகிறோம். நிமேஷோன் மேஷாபியாம் பிரளயம் தயம் யாத்தி ஜெகதி. அதாவது சாதாரணமாக அம்பாலோட கண்கள் சிமிட்டுறதே கிடையாது. பரதேவதைகளோட கண்கள் சிமிட்டாமல் இருக்கிற காரணமே உலகை ரட்சிப்பதற்காக தான். அந்த ஒரு செகண்ட் அப்படி அவள் சிமிட்டும் போது உலகை அழிப்பதற்கும் அதை திருப்பி கண் திறக்கும் போது உலகை காப்பதற்குமாக தான் சொல்லப்பட்டிருக்கு இந்த ஸ்லோகத்தில். இப்போ சாதாரண அம்பாள் கண் சிமிட்டுறதே இல்லை. இது எதுக்குன்னா ரட்சிக்கும் சக்தி நமக்கு கிடைக்கிறது. அவள் ஒரு நொடி கூட சிமிட்டாமல் இருக்கா அப்படிங்கிறது அந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த ஸ்லோகம் பாராயணம் பண்ணுறதுனால நமக்கு என்ன பலன் அப்படிங்கிறத பார்த்தா, நம்ம ஒரு இடத்துல போய் வேலை செஞ்சாலும் சரி, இல்லை ஒரு தொழில் பண்ணுறோமோ, நம்மளை அழிக்கிறதுக்கோ எதிர்க்கிறதுக்கோ பல எதிரிகள் உருவாவா. இந்த ஸ்லோகத்தை தொடர்ந்தாப்புல பாராயணம் பண்ணிகிட்டே வரும்போது, அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு மண்டலமாவது ஒரு நாளைக்கு 20 தடவை ஒரு காரியமாக எடுத்து பண்ணிகிட்டே வரும்போது, பாயசமும் வெத்தலை பாக்கு தேங்காய் நைவேத்தியம் பண்ணிவிட்டு இந்த ஸ்லோகத்தை ஒரு 20 தடவை பாராயணம் பண்ணிட்டு வரும்போது, அந்த எதிரிகளில் நம்மளை அண்டாமல் காத்து ரட்சிக்கக்கூடிய சக்தியை அவள் கொடுக்குறா. அது ஒன்று. இன்னொன்று, அந்த எதிரிகளையும் திருத்தி நல்வழிப்படுத்தி கொண்டு வரதுக்கு உண்டான ஸ்லோகம் தான் இந்த ஸ்லோகம். அந்த எதிரிகளோட தாக்கம் நம்மளை தாக்காமல் காப்பாற்றும். அது ஒன்று. இன்னொன்று, ஆண்களுக்கு வரக்கூடிய விரைவாதம், அண்ட நோய்கள் இதெல்லாமும், மற்றபடி எல்லாருக்கும் இந்த பைல்ஸ் சம்மந்தப்பட்ட நோய்கள் இதெல்லாமும் இந்த ஸ்லோகம் பாராயணம் பண்ணுறதுனால குணமாகிறது அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு இந்த ஸ்லோகத்தில். அந்த மாதிரி உலகத்தையே காத்து ரட்சிக்கக்கூடிய அவளுடைய கடைக்கண் பார்வையினால தான் எல்லாமே எல்லா செயல்களும் நடந்து கொண்டிருக்கும் போது, இந்த மாதிரியான ஒரு நோய்களும் இந்த மாதிரியான ஒரு தாக்கங்களும் இருக்கும்போது இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணால் இதுலேருந்து நமக்கு ரட்சித்து அந்த நம்மளையும் காப்பாற்றி நல்ல வழிக்கு கொண்டு போய் நிறுத்த வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்பமும் கிடைக்குங்கிறது சொல்லப்பட்டிருக்கு தான் இந்த ஸ்லோகத்தில். இதை நீங்கள் அவசியம் பாராயணம் பண்ணி பாருங்க. நல்ல பலன் நிச்சயமாக உண்டு.